இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு மருமகனா வரணும்னா சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுபடிதான் நீ நடக்கணும். ஓகேனா பேசலாம், இல்லைன்னா நீ கிளம்பலாம். நோ ப்ராப்ளம் மேடம். நீங்க கண்டிஷன் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. அத ஃபாலோ பண்றது என்னுடைய தலையாய கடமை. அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இருப்பேன் மேடம். அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. கேட்கவே மாட்டேன் மேடம். எதிர்த்து பேசவே கூடாது. என்ன பதில காணோம்? நீங்க அனாவசியமா பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அதான். அப்படிதான் இருக்கணும். இந்த வீட்டோட மாப்பிள்ளையாதான் இருக்கணும். நீ அம்மாவை பார்க்கணும், ஆட்டுக்குட்டிய பார்க்கணும்னு அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. உங்க கூட எப்ப என்ன தனியா அனுப்பிச்சாங்களோ அப்பவே அவங்க 2 பேரையும் ஒதுக்கி வச்சுட்டேன். நான் ஃபேக்டரி, செங்கல் சூளை, தோட்டம் துறவுன்னு எப்பவுமே பிஸியா இருப்பேன். வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்பா செய்யணும். கண்டிப்பா மேடம், பொறுப்பா பார்த்துப்பேன். பேங்க்குக்கு போறது, ஈபி பில்ல கட்டுறது, ஆடிட்டரை பாக்குறது, ஏதாவது கேஸ் பிரச்சனை வந்தா கோர்ட்டு, வக்கீல், ஆபீஸ் கலையறதெல்லாம் உன்னோட பொறுப்பு. அது என்னோட பாக்கியம் மேடம். எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன். பொம்பளைங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். லேடிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொஞ்சம் குறைஞ்சாலும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. சரிங்கன்னு சொன்ன மேடம். இப்போதைக்கு இது போதும். மத்த கண்டிஷனை எல்லாம் அப்பப்போ சொல்றேன். சமயம் பொறுத்து புது கண்டிஷன்ஸ் டெவலப் ஆகும். நீ இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஒத்துக்கிட்டாதான் கல்யாணமே நடக்கும். இல்லாட்டி எங்க போயிட்டான்? மேடம், நான் இங்க இருக்கேன் மேடம். ஏய், கீழே என்ன விழுந்து கிடக்க? எழுந்திரி. எல்லாத்துக்கும் ஓகே மேடம். முதல்ல எந்திரியா. என்ன எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் ஓகேவா? அத நான் கால்ல விழும்போது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் மேடம். மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் 49 பேர் என்ன மாப்பிள்ள பாத்துட்டாங்க. எல்லாமே அட்டர் ஃபிளாப். உங்க பொண்ணுதான் 50வது டைம். தீபாவளிக்கு போறதுக்கு பஸ் கிடைக்காத மாதிரி எனக்கு மேரேஜுக்கு பொண்ணு கிடைக்காம பல வருஷமா பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் நான் கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணுவேன் மேடம். என்ன பஸ்ல இருந்து இறக்கி மட்டும் விட்டுறாதீங்க மேடம். எப்படியாச்சும் மேரேஜ்ங்கிற பஸ்ல கிளம்பணுங்கிறது தான் என் வாழ்க்கை லட்சியம் மேடம். வயசாகிட்டே போகுது மேடம். கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். மேடம் மேடம், மாப்பிள்ளை ஓகேவா? டபுள் ஓகே. போலாம் ரைட். இன்னைக்கு சாமி ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்து இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமா நடக்கணும். அதுக்கு இந்த ஆத்தா தான் எல்லாத்துக்கும் துணையா இருக்கணும். பூசாரி, என்னாச்சு உங்களுக்கு? நான் பூசாரி இல்லடா, ஆத்தா வந்திருக்கேன். ஆத்தா, என்ன ஆத்தா திடீர்னு வந்திருக்க? கோயில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆத்தா, அதுல ஏதாவது குறை இருக்கா? அதுல எந்த குறையும் இல்லடா. ஆனா நான் சொல்றத நீங்க செஞ்சாகணும். அதுக்காக தான்டா வந்திருக்கேன். என்ன ஆத்தா செய்யணும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். வருஷம் திருவிழாக்கு முத நாள் நான் ஊரை சுத்தி வந்து உத்தரவு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தானே திருவிழா நடக்கும். ஆமா ஆத்தா, அதான நடைமுறை, அதான ஐதீகமும். ஆனா இந்த தடவை நானு வேட்டைக்கு போக போறது இல்லடா. என்ன அத்தா, நீங்க வேட்டைக்கு போக போறது இல்லையா? அப்படி நீங்க போகலைன்னா சாமி குத்தமாயிருமே.
அப்புறம் இந்த ஊருக்குள்ள கேடு நடக்கும். ஏய், இந்த தடவை எனக்கு பதிலா என் பக்தன் இதை செய்யணும். அப்பதான் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும். என்னப்பா இது? பக்தனா? ஆத்தா, நீங்க யார சொல்றீங்க? ராஜா சேதுபதியோட வாரிசு ராஜராஜா இருக்கான்ல, ஆமா. அவன் தான் சாமி கட்டி வேட்டையாடி ஊர்வலமா ஊரை சுத்தி வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும். இதுதான் என் ஆணை. அம்மா, இன்னைக்கு நாங்க எல்லாரும் கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தப்ப பூசாரிக்கு திடீர்னு சாமி வந்து ஒரு அருள்வாக்கு சொன்னாருமா. அதத்தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தோம். சாமி என்ன அருள்வாக்கு சொல்லுச்சு? அம்மா, வழக்கமா இந்த மாதிரி திருவிழா சமயத்துல சாமி வேட்டைக்கு கிளம்பி ஊரை சுத்தி வந்து உத்தரவு கொடுத்தாதான் திருவிழா நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த தடவை சாமிக்கு பதிலா நம்ம ராஜராஜன் ஐயா தான் சாமி கட்டி வேட்டைக்கு கிளம்பி ஊரை சுத்தி வந்தாதான் கும்பாபிஷேகத்துக்கு உத்தரவு கொடுக்க முடியும்னு ஆத்தா சொன்னுச்சு. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு தான் வந்தோமா. என்ன ஏதேதோ சொல்றீங்க? முதல்ல இவர் கையால கும்பாபிஷேகம் நடத்தினா போதும்னு சொன்னீங்க. இப்ப என்னமோ சாமி கட்டி வேட்டைக்கு போகணும் அது இதுன்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, இல்லைங்கம்மா, இது ஊர்ல எப்பவும் நடக்கிற நடைமுறை தான், புதுசா ஒண்ணும் இல்லம்மா. இல்லங்க, எனக்கு இதுல உடன்பாடே இல்ல. நீங்க புதுசு புதுசா ஏதாவது சொல்லிக்கிட்டு போனா அதெல்லாம் என்னால எப்படிங்க செய்ய முடியும்? நீங்க சொல்ற விஷயத்துல ரிஸ்க் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால இதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது. கும்பாபிஷேகத்தை மட்டும் இவர் கையால செய்யட்டும். இத பாருங்கம்மா, இத நாங்களா எதுவும் சொல்லல. சாமி சொன்ன அருள்வாக்கு இது. சாமி சொன்னபடி நடந்துகிட்டு தாமா ஆகணும். இல்லைனா ஊருக்கு தான் ஏதாவது கேடு நடக்குமா. ஆமாமா, ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடக்காம நாங்க நிறைய சிரமப்படுறோம். மழை தண்ணி சரியா இல்லாம ஊரே கஷ்டப்படுது. இப்பவும் கும்பாபிஷேகம் நடக்கலன்னா ஆத்தா கோபத்துக்கு ஆளாகி ஊரை விட்டு போக வேண்டியது இருக்குமா. ஈஸ்வரி, ஊர்க்காரங்க தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ ஒத்துக்கோ. கும்பாபிஷேகம் பண்ண போறேன், அதோட சேர்த்து இந்த நல்ல விஷயத்தையே பண்ண போறேன். ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்கும்போது சாமி என்னதான் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாம என்னோட சின்ன வயசுல எங்க அப்பா தான் சாமி கட்டிட்டு ஊரை சுத்தி வருவார்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் சாமி ஆடி ஊரை சுத்தி வரணும்னு சாமி உத்தரவு கொடுத்துருக்கு. எனக்கும் இதுல ரொம்ப சந்தோஷம் தான் ஈஸ்வரி, ஒத்துக்கோ. இல்லங்க, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் இதை செய்ய வேண்டாம்னு சொல்றேன். அம்மா, அப்பா செய்ய போறது சாமி காரியம் தானே, அவருக்கு எதுவும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்கம்மா.